ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ். இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக 100க்கு 100 மதிப்பெண் நினச்சா தான் 95 மார்க் எடுக்க முடியும். ஃபஸ்ட் எக்ஸாமு ரொம்ப ரிலாக்ஸ்டாக போய் எழுதுங்க. ஏன்னா ஈஸியாக தான் வரப்போகுது. தமிழ் என்றைக்குமே கஷ்டமாக கேட்க மாட்டாங்க. 1 மார்க் மட்டும் ஒரு 5-6 ட்விஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அது என்ன பண்ணுறீங்கன்னா, கண்ட மெட்டீரியலையும் பார்க்காம உங்கள் புக்கிலே நுழையும் முன் நூல்வெளி அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட்டு 7 இயல் அது கோத்ரூ பண்ணி எல்லாம் படித்து முடிச்சிட்டிங்கன்னா நீ சும்மா இப்போல்லாம் படிக்காது. அது ஒன்றா. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கண குறிப்பு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்க. அது எங்கே சார் நாங்கள் போய் பார்க்குறதுனா, உன் புக்கிலே பகுபத இலக்கணம் கிட்டேயே இருக்கும். அப்படி இல்லைனா கைட்லேயே கொடுத்துருப்பாங்க. முடிஞ்சால் பாரு, ரொம்ப ரிஸ்க் எடுக்காத. அண்ட் பாடல் கொடுத்த அந்த 4 கொஸ்டின் கேட்பான் தெரியுமா, அந்த கொஸ்டினும் உன் கைடுக்கு பின்னாடியே எல்லா பாடலுக்கும் கொடுத்துருப்பான். எந்த கைடில் படிக்கிறோ அந்த கைட்லேயே எந்த கண்ட மெட்டியில் படித்து ஏமாந்துடாத. ஏன்னா கடைசியில் அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, ஒரு நூல் பேர், ஒரு ஆசிரியர் பேர், அப்புறம் எதுகை மோனை, இல்லைனா வந்து ஏதோ பொருள் கேட்பான். இந்த மாதிரி தான் அந்த கொஸ்டின் கேட்குறான். அதே மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. என்ன ஒரு ட்விஸ்ட் அடிக்கும்னா, ஒரே ஒரு 1 மார்க் மட்டும் ஏதாவது பொருள் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு சென்டென்ஸில் ஏதோ ஒரு வேர்டு எடுத்து பொருள் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் பிரச்சனை, தவிர வேறு எதுவுமே கிடையாது. பட் இது நீங்கள் வந்து உங்கள் கைட்லேயே பார்க்கலாம். எவனாலே அதை சொல்ல முடியாது. ஓனா கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அவனா வந்து ஏதோ ஒரு வேர்டு எடுத்து கேட்குறான்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இருந்தாலுமே ஒரு நாலேஜ், அந்த ஒரு பாடல்னால் அந்த பாடலோட பொருள் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிங்கனாலே அந்த மீனிங் வந்து எழுதிடலாம். புரிஞ்சுக்கோங்க. அப்போ 1 மார்க் வந்து புக் பேக் மட்டும் நம்பி போகக்கூடாது. ஓகே. அண்ட் மற்ற விஷயமெல்லாம் இப்போ பார்த்துடலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு, லைக் பண்ணாதான் எல்லாத்துக்கும் போய் சேரும். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நாட்டு வளமும் சொல்வளம் உரைநடை செய்யுள்ள இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செயலே கம்மியாக தான் எழுதியிருப்பேன். ஒரே ஒரு செயல் தான் எழுதியிருப்பேன். பெருசாக இங்கே விருந்தோம்பலும் பெருசாக இங்கே வந்து எது எழுதிக்க மாட்டேங்க. ஏன்னா சிலப்பதிகாரம் வந்து அங்கே எழுதியிருக்கேன் 5 மார்க்கில். நீங்கள் 5 மார்க் படிக்கிறது 8 மார்க்கில் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ 8 மார்க்லையும் சிலப்பதிகாரம் கேட்கலாம், அங்கேயும் கேட்கலாம். சரி, நான் பேசுகிறேன். நாட்டு வளமும் சொல்வளமும் காற்று மாசுபடுதல், இதெல்லாம் ரொம்ப கதை எழுதிக்கலாம். விருந்தோம்பல், அந்த 3வது கொஸ்டின் சங்ககால விருந்தோம்பல் கிடையாது. 3வது கொஸ்டின் இறைவன் புலவர் இடைக்காட்டின போராட்ட கலைஞர். இது போதுமானு கேட்டால் இது போதும். நாளைக்கு ஏதோ ஒன்று இதில் வந்துடும். ஓகேவா? அடுத்த துணைப்பாடம் இந்த 4லேருந்து ஏதோ ஒன்று வந்துடும். பொயில ஒரு தோணி, பிரம்மம், அன்னமையா, கற்கேன்ற கதை மாதிரி எழுதினாலே போதும். நீ ரொம்ப மனப்பாடம் பண்ணியும் எழுதணும் அவசியம் இல்லை. குறிப்பிச்சிட்டகம் போடு, அசால்ட்டாக சைட் ஹெட்டிங் போடு, ஒரு 6 ஹெட்டிங் வர மாதிரி பாரு. ஒரு 3 பக்கம் எழுதலாம், உன் இஷ்டம். ஆனால் வந்து ஒரு 2.5 பக்கத்துக்கு மேலே எழுது, வந்துடும். பேப்பரே சின்னதாக தான் இருக்கும். கட்டுரை, சான்றோர் வளர்த்த தமிழ், பள்ளி ஆண்டு விழா மதிப்புரை நிறைய பேர் படிக்காமல் இருக்கீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பசங்க. ஸோ என்னென்னா, நீங்கள் வந்து அதிலே குறிப்பிச்சிட்டம் கொடுத்துருப்பான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு லைனாவது படிங்க எல்லாம். ஏன்னா 8 குறிப்பிட்ட 8 ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. 8 ஹெட்டிங்கு ஒரு லைன் படிங்க போதும். ஓகேவா? ஏன்னா அவ்வளோதான் படிக்க முடியும் இப்போ கடைசி நிமிஷத்தில். பட் மார்க் கிடைக்கும். ஓகேவா? அதுவே ஒரு 3 பக்கத்துக்கு வந்துடும். கலை திருவிழா ஈஸி தான். அது நீங்கள் வந்து குறிப்பிட்ட போட்டு எழுதிடுவீங்க. ஸோ ஒரு 8 மார்க் மாதிரி எழுதுங்க. ஒரு பக்கத்துலலாம் எழுதாதீங்க. ஓகே. அடுத்து நிற்க அதற்கு தக. ஏன் சார் மொழிபெயர்ப்பு எழுதலை? மொழிபெயர்ப்பு நான் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க, டாப்பர்ஸ் படிச்சுக்கோங்க. ஆனால் எது கேட்பான்னு சொல்ல முடியாது. நிற்கிறதுக்காக 20, 92, 124 பேஜில் இன்சொல், தீயசொல், பள்ளியும் வீட்டிலையும், நன்மைகள், அறங்கள், ஸோ அந்த 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 விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. காட்சியை கண்டு கவினுரை ஜென்ரலாக திறந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. காட்சியை கண்டு கவினுரை 7க்குமே 1 எழுதுனா போதும் ஜென்ரலாக. கடிதம், மரம், இயற்கை வரம், உணவு விடுதி, இதெல்லாம் நேற்றே சொல்லியாச்சு. உழவு தொழிலுக்கு வந்து மின்விளக்கு வசதி, பள்ளித்திடல் பணப்பை தொலைஞ்சு போச்சு. 8 மார்க்கில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கேன். படிவம் 4மே பார்த்துக்கோங்க. படிவத்தை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. படிவத்தில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாதீங்க. படிவத்தில் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுற பாருங்கள். படிவத்தில் 1 தப்புனாலும் அவன் 1 மார்க் கம் பண்ணுவான், பார்த்துக்கோங்க. அடுத்த 5 மார்க்கு வள்ளுவம் சிறந்த அமைச்சர். இது போன வருஷம் கேட்டது தான், பட் இருந்தாலும் படிச்சிருங்களேன். சிலப்பதிகாரம் இங்கே வந்துருச்சா. கருணையின் தாய், இடைக்காட்டினார் ஒரு 5 மார்க்கில் கேட்டானா, 8 மார்க்கில் நீ ஒழுக்கமாக படிக்கலனா 5 மார்க்கில் இருக்கும். அந்த சிறுவினால் இருக்கும். அதே தூக்கி ஒரு 7 பாயிண்ட் எழுதி விட மார்க் கொடுத்துருவாங்க. நான் சொல்கிறது 5 மார்க்கில், 8 மார்க்கில் கிடையாது. அடுத்து காலக்கணிதம், அது கேட்குறாங்க, படித்து தான் ஆகணும். இதையெல்லாம் நீ ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இந்த 5 மார்க் எழுதிடலாம். அப்போ 5 மார்க் ஆச்சா சார், ரொம்ப வீக்காக இருக்கேன், எனக்கு ஏதாவது கம்மி பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா, நான் உனக்கு ஒன்றே தான் சொல்லணும். காலக்கணிதம் எடுத்துகிட்டு மைய கருத்து மட்டும் எழுதிட்டு ஏதோ ஒரு 4 நயம், எதுகை மோனை முரண், ஏதோ ஒரு 4 நயத்தை மட்டும் எழுது போதும். இடைக்காட்டினார் ஒரு 5 பாயிண்ட் எழுது போதும். கருணையின் தாய் ஈஸி தான், அது ஒரு 5-6 பாயிண்ட் போதும். சிலப்பதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மறு உருப்பாக்கம் வந்து ஒரு 5 டிஃப்ரென்ஸ் வந்து எழுது. அடுத்து வள்ளுவம் சிறந்த அமைச்சர் ஒரு 3 பாயிண்ட்டு, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியாக எழுதிக்கங்க. சிறுவினா இங்கே பார்த்தீங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலான்னு நினச்சேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுக்கே இம்பார்ட்டன்ட், ஆனால் இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியல. எல்லாமே வர கொஸ்டின்ஸ் தான். ஒரு சிறுவினா எழுதுறதுக்காக இவ்வளோ எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நேற்றே சொல்லிட்டேன். ஏன்னா உங்களுக்கு அதாவது இலக்கண கொஸ்டின் ஆன்சரும் அடங்கியிருக்குதுல. இது எங்கே வரும்னா 3 மார்க்லேயும் வரும் அண்டு 2 மார்க்லேயும் வரும்.
இப்போ 3 மார்க்கில் எங்கே கேட்பாங்கன்னா அந்த அலகிடுதல் இருக்குல்ல அந்த செஷனில் கேட்பான். ஸோ அதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பட் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் இல்லை, எல்லாமே வர கொஸ்டின்ஸ் தான் இங்கே நான் போட்டிருக்கேன். நான் உண்மையை சொல்லிட்டா, ஃபஸ்ட்டு 4 இயல் நீ ஒழுக்கமாக இந்த சிறுவினா படித்தாலே செயலும் எழுதிடலாம், உரைநடை எழுதிடலாம். ஏன்னா ஒன்று தான் எழுதணும். இன்னொன்று என்னது, பாடல் எழுதிடுவீங்க கம்பல்சரி. இன்னொன்று உரை பற்றி கொடுத்து எழுதிடுவீங்க. அப்புறம் என்ன எழுதிடலாம். பட் இருந்தாலும் 7 இயலும் பாருங்கள். ரொம்ப முடியாத பையன், ரொம்ப முடியாத பையன் ஒரு 4 இயல் பாட்டு, 6வது இயல் தலை கெடுத்தனும் தலைநகரமாக வந்த கொஸ்டினும், 7வது இயலில் எவையெல்லாம் அறியன் இந்த 3 கொஸ்டினும் பார்த்துரு. எல்லாமே தான் சொன்ன மாதிரி இருக்குல்ல, நீ பார்த்துரு, ஈஸி தான். குருவினா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அசால்ட்டாக படிச்சிடலாம். இதில் என்ன இருக்குது? ஸோ குருவினால் 2 அவனே எழுத சொல்கிறான், குறள் வந்து எழுத சொல்கிறான். ஃபஸ்ட்டு வந்து வினாவிடை. இது 2மே நீங்கள் வந்து எழுதிதாகணும். ஏன்னா வினாவிடை எல்லாருமே எழுதிருவீங்க. குறள் வந்து பார்த்திங்கன்னா மனப்படம் கம்பல்சரி எழுதிதாகணும். அப்போ 3 தான் எழுதுவேன். எப்படியும் 3ல் பலகை, அந்த பாசவர் வாசவர், அவயம், இல்லை வந்து மாப்போசி, இந்த கொஷின்ஸ் தான் வரப்போகுது. என்ன நான் சொல்கிறது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே வந்துருங்கிறேன். ஸோ அதனால் இதை கொஞ்சம் பார்த்துட்டு இது எதுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன்னா 2 மார்க் அந்த 5 into 2 10 இருக்கிற பயிற்சி, அதில் 2 இலக்கண கொஸ்டின் ஆன்சர் கேட்குறான். அது இதுலேருந்து தான் கேட்குறான். ஸோ அதையும் பார்த்துக்கலாம். அதனால தான் இவ்வளோ கொடுத்துருக்கேன். எல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் நம்பர் 35, 36, 37 அதான் அந்த இலக்கணம். அலகிடுதல் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா என்ன பண்ணுறீங்க, இந்த 2 குறளாவது பார்த்துட்டு போங்க. இந்த குறளை வந்து ஊமை அணி பயின்று வருது, இந்த குறளை வந்து பார்த்திங்கன்னா வஞ்சப்பூழ்ச்சி அணி. நான் எழுதியிருக்கிறது புரியலன்னா பரவாயில்ல. இயல் 3ல் இருக்கும், இது கொஸ்டினில் சிறுவினாலும் இருக்கும், இயல் 5ல் சிறுவினாலும் இருக்கும். பார்த்து படிச்சுக்கோங்க. இதான் வருமானு கேட்டால் இதான் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 2 படிச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து இலக்கண கொஸ்டின், இதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவாக இலக்கண கொஸ்டின்ஸ் நான் சிறுவினாலே கொடுத்துருக்குறேன். அது போக ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் கொடுத்துருக்கேன், போதும். அண்ட் அலகிடுதல் வந்து தெரிஞ்சால் எழுதுங்க, இல்லை அப்படின்னா இது 2ம் வரும், நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் மனனம் ஃபஸ்ட்டு 4 இயலோடது, அதாவது நம்மளுடைய அன்னை மொழி, காசி காண்டம், அதுக்கப்புறம் திருவிளையாடற் புராணம், காலக்கணிதம், இது 4 நீங்கள் படிச்சுட்டு 1 எழுதிடலாம். வேறு நாள் நாங்கள் படிக்கக்கூடாதா, கடைசி நாள் படிச்சிரு, அதில் 1 எழுதலாம். அப்போ ஏதோ ஒரு 4 நாள் படிச்சு எல்லாம் படித்தாலும் சந்தோஷம். முடிஞ்சால் ஏதாவது பண்ணு, ஆனால் விட்டு படிக்காத. குறள் வந்து எல்லா இயல்லையும் நீங்கள் பார்த்தாங்கன்னு, குறள் வந்து இதான் இம்பார்ட்டன்ட் நம்மளால் சொல்லிட முடியாது. 1 தான் கேட்பான், அது நீங்கள் எல்லா இயல்லையும் படிக்கணும். பயிற்சி வந்து கொஸ்டின், இலக்கண கொஸ்டின் வந்து 1 கேட்டுருவோம். நான் என்ன சொன்னேன், இலக்கணம் கொஸ்டின் வந்து நம்ம குருவினால் இருக்கிறது கேட்பான்னு சொன்னோம், அது இங்கே தான் கேட்பான். அடுத்து வந்து கலைச்சொல் கண்டிப்பாக 1 வந்துடும். பகுபத உறுப்பிலக்கணம் இந்த பேஜ் நம்பரில் இருக்கிறது 1 தான் இருக்குது. மொத்தமாக எவ்வளோ இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 தான் இருக்குது. இந்த 8 பகுபத உறுப்பிலக்கணம் எழுத்துக்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக 1 எழுதிடலாம். இதையாவது பார்த்துட்டு போங்க. ஏன் இவ்வளோ முக்கிய சொல்கிறேன்னா, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பார்த்துட்டு, இது நீ பார்த்துட்டு இது 3 ஆச்சு இல்லை, உனக்கு 5 தான் அட்டன் பண்ணணும். அண்ட் இன்னொன்று பிழை திருத்தி வினைமுற்று வினையிலுமே இரு சொற்களை பயன்படுத்தி அந்த கொடு சிலை கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். தொடரில் உள்ள எழுவாய் சிவனுக்கு கண்டிப்பாக வரும். பழமொழி நிறைவு செய்க வரக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. இரு சொற்களை ஒரே தொடர், இதே மாதிரி தான். இரு சொற்களை ஒரே தொடர் அமைக்க 2 இருக்குது, பார்த்துக்கோங்க. மரபு தொடர் கேட்டால் கேட்கலாம், ஊமை தொடர் பயன்படுத்தி அதுவும் கேட்பாங்க. சொற்களை பிரித்து பார்த்து பொருள் தர இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி வளைச்சி கேட்டாலும் உனக்கு ஆப்ஷன் இருக்குது அந்த 5 into 2 10ல். ஸோ அதனால் எழுதிடலாம். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதெல்லாம் நான் வந்து எல்லாமே சொல்லிட்டேன். நீ வந்து எல்லாம் படித்து முடிச்சிருப்ப, இருந்தாலும் ஒரு செக்லிஸ்ட் பண்ணிக்க, இதெல்லாம் படிச்சிருக்கியா அப்படின்ட்டு. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம். அண்ட் ரொம்ப முக்கியமான வீடியோ அடுத்த ஒரு மத்தியானம் வந்துடுது. ஏன்னா உங்களோட எக்ஸாமல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா புதுவிதமான மாற்றங்கள்லாம் சின்னதாக கொண்டு வந்திருக்காங்க. அது என்னங்கிறது நான் வந்து சொல்லிடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு நாளைக்கு தைரியமாக எக்ஸாம் போய் எழுதுங்க. ஸோ அந்த வீடியோக்கு நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம கொஸ்டின் பேப்பர் வீடியோவும் போட்டுருவோம். இதுக்கப்புறம் ஏதாவது வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள். நீங்கள் படிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஃபஸ்ட் எக்ஸாமு ஃபியராக வேண்டாம். கொஸ்டின் பேப்பர் நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக வரப்போகுது. அதில் நீங்கள் போய் கோட்டை விட்டுறக்கூடாது. டோட்டல் வரணும்னா 90க்கு மேலே எடுத்தால் நல்ல டோட்டல் வரும். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இது 95 கிடையாது, 100க்கு 100 எடுக்கலாம். ஏன் 95? ஒரு வேளை எழுத்து பிள்ளையெல்லாம் பண்ணி சின்ன மிஸ்டேக்னால் 95, அதுக்கு தான் அப்படி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒன்று தான். நீ தெரியுதோ இல்லையோ குறிப்பிட்டவங்க போட்டு சும்மா கிறுக்கி விட்டினா கூட இந்த கொஷின்ஸை சும்மா ஏதாவது எழுத ட்ரை பண்ணால் கூட 2 மார்க். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் இது 3மே அட்டன் பண்ண ட்ரை பண்ணு. அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தலை, எழுதுறதுக்கு டைமில், அதெல்லாம் நான் தனியாக வந்து ஒரு வீடியோவில் சொல்லிடுறேன். டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும். ஓகேவா? ஏன்னா தமிழ் பொறுத்தவரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். சிறுவினா குருவினாவது லைட்டாக பார்த்துட்டு போ. ரொம்ப வீக்காக இருக்கிறவன் ஃபஸ்ட்டு ஒரு 4 இயலாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போ, பாஸ் ஆகிடலாம். ஓகேவா? அண்ட் 5 மார்க்கில் அந்த படிவம் கடிதம் அந்த காட்சி கண்டு கவினுரை இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னாலே பாஸு. 1 மார்க்கில் வந்து ஒரு 10 புக் பேக் 8 வந்துடும். அப்போ எப்படி பார்த்தாலுமே கூட்டி கழிச்சு நீ 10 மார்க் 1 மார்க்லேயே எடுத்துருவேன். 35 மார்க் வந்துடும். நான் சொல்கிறது பாஸ் மார்க் எடுக்கிறவங்களுக்கு தப்பாக நினைக்க வேண்டாம். ஓகே, ஸோ தேங்க்யூ.